என்னாச்சு? உனக்கு அது கேக்குதா? ஆரன், ஆரன் உனக்கு என்னாச்சு? யார் நீங்க? என்ன நடக்குதுங்க? உனக்கு என்னடா பிரச்சனை? என்னடா பண்ற? ஓ மை காட், அங்க பாரு. இது ஒரு ஆக்சிடென்ட். தட்டி அவரோ ஒண்ணு. அவனை விடாத. மரியாதையா கையை எடு. முடியாது. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. சில பேர் வந்து இங்க சண்டை போட்டு அடிச்சு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. ஒரு தனியார் மெடிக்கல் ரிசர்ச் சென்டர். இங்க பிசிக்கல் இன்எபிலிட்டிஸ்க்காக சிகிச்சைகள் வழங்கப்படும். கடந்த சில ஆண்டுகளா நாங்க ராணுவத்தோட இணைஞ்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாற்று உறுப்புகளை பொறுத்தறதுல ஒரு புது செயல்முறையை கண்டுபிடிக்கிறது தான் எங்களுடைய இலக்கா இருக்கு. எங்களோட ஆய்வுகளின் படி ஒரு மனிதனுடைய இதயம் மற்றும் கிட்னியை மாத்துறது மட்டும் இல்லாம அவங்களுடைய உணர்ச்சி உறுப்புகளையும் எங்களால மாத்த முடியும். சர்ஜரி மூலமா டிஷ்யூஸை மேட்ச் பண்ணி ஒரு உயிரினத்தோட பார்வை, சுவாசம் மற்றும் கேட்கும் திறனை இன்னொரு உயிரினத்துக்கு மாற்றி பொருத்த முடியும். இது மூலமா எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சில உயிரினங்களோட பார்வை ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், சிலதால நல்ல மோப்பம் பிடிக்க முடியும், சிலதால கேட்க முடியும். இந்த உணர்ச்சிகளை உணரக்கூடிய உறுப்புகள்ல மனிதர்களோட பல மடங்கு திறமையானதா இருக்கு, அட்வான்ஸ்டாவும் இருக்கு. நீங்க எல்லாரும் காலிபை மீட் பண்ணணும்னு நான் விரும்புறேன். ஹலோ காலிப், எப்படி இருக்க? என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. இதோட கண்கள். ஆக்சுவலா இது சைபீரியன் அஸ்கியோட கண்கள். காலிப் இங்க வரும்போதே கிளாக்கோமாவால பார்வையை இழந்திருந்தா. நாங்க அவ பார்வையை திரும்ப தந்தது மட்டும் இல்லாம பெரிய அளவுல அது இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். இப்ப இதால என்னெல்லாம் பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்க. போர்ல நம்ம சோல்ஜர்ஸ் யாருக்காவது பார்வை போச்சுன்னா, இல்லைன்னா பொதுமக்கள் யாராவது பார்வை இழந்தாங்கன்னா, இனி அவங்க வாழ்க்கை முழுக்க பிளைண்டா இருக்கணும்னு அவசியமே இல்ல. இது ரொம்பவே அற்புதமா இருக்கு. கண்கள்ல இருக்கிற கார்னல் டிஷ்யூஸே மாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி ஐ டிரான்ஸ்பிளான்ட் சாத்தியமே இல்லைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஏன்னா ஆப்டிக் நர்வ்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான ஃபைபர்ஸை திரும்ப இணைக்கிறதுன்றது கொஞ்சம் சிக்கலா இருந்துச்சு. இப்ப நாங்க இது சாதிச்சது மட்டும் இல்ல, எங்களால ஆப்டிக் நர்வை திரும்ப மூளையோட இணைக்க முடிஞ்சது. அஸ்கிகளுக்கு சிகப்பும் பச்சையும் தெரியாது. அதனால காலிபோட உலகத்துல இப்ப எல்லாமே மஞ்சள், கிரே இது மட்டும் தான் தெரியும். அப்படின்னா டாக்டர் சொன்ன எங்களை எதுக்கு இங்க வர சொல்லிருக்கீங்க? நீங்க எல்லாரும் இங்க இருக்கிற வெவ்வேறு மெடிக்கல் ஃபெசிலிட்டியை ரெப்ரசென்ட் பண்றவங்க. உங்க எல்லாரையும் நாங்க ரகசியமா ரெக்ரூட் பண்ணிருக்கோம், நம்மளுடைய முதல் ஹியூமன் ரெசிபியன்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக. இன்னைக்கு கையில இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. குட் மார்னிங் ஆஷ், எப்படி போயிட்டு இருக்கு? நல்ல சுவாரஸ்யமான நேரத்துல தான் நீ வந்திருக்க. சொல்லுப்பா, ரொம்ப எப்படி போய்கிட்டு இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடிட்டு இருக்க போல.
இங்க பாரு, எப்ப பார்த்தாலும் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். கோவிச், நீ எங்க கிட்ட மாட்டிக்கிட்ட. ஓரமா உட்காந்து சிகரெட் பிடிக்கிறத தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாது. நீ போய் உன் வேலையை பாரு. ரொம்ப பேசாத, நீ உன் வேலையை பாரு. இப்படியே பண்ணிட்டு இருந்தானா கண்டிப்பா இவன் வாழ்க்கையில முன்னேறவே மாட்டான். இப்போ டனல்ல டெம்பரேச்சரும் நார்மல் ஆயிடுச்சு. காலைல இருந்து எல்லாமே ரொம்ப ஸ்லோவா இருக்கு. காஃபி குடிக்கலாமா? ஏற்கனவே நிறைய குடிச்சிட்டேன். வாடா 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 வாடா. எஸ், சாவு சாவா. ஹே க்ளாட், நான் வேணா எடுத்து வைக்கவா? வேண்டாம். இந்த வென்ஸ்டே என் கிளாஸுக்கு வந்து பேச முடியுமான்னு கேட்க வந்தேன். அதாவது மெடிக்கல் பாஸ்கெட்டை பத்தியும் ரேவன் மாஸ்க பத்தியும் புக்ல படிக்கிறது வேற விஷயம். ஆனா நிஜமா ஒரு மெடிசன் மேனை நேர்ல பாக்குறது நல்ல விஷயம். என்னால வர முடியாது. நீங்க என்னோட ஸ்கூலுக்கு வரீங்களா இல்ல நாங்க எல்லாரும் எங்க வரவா? சரியா 10 மணிக்கு நான் வந்துருவேன். என்ன, உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்கலையா? இன்னும் இல்ல. எனக்கு அதுல ஆச்சரியம் இல்ல. அட, இவன் எப்ப பார்த்தாலும் இதே பண்ணிக்கிட்டு இருக்கான். கோவிச், முதல்ல அந்த சிகரெட்டை கீழே போடு. கால் பண்ணு, எமர்ஜென்சி எமர்ஜென்சி. சரி, எல்லாரும் கவனிங்க. கொஞ்சம் பாதுகாப்பா ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. பெரிய ஆக்சிடென்ட். எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து பாதுகாப்பான இடத்துக்கு சீக்கிரம் போங்க. யாராவது வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்க்கு பக்கத்துல இருக்கீங்களா? யாராவது ரிட்டர்ன் ஆக்டிவிட்டி ஸ்லட்ஜ் பம்ப்க்கு பக்கத்துல இருக்கீங்களா? கொஞ்சம் பாதுகாப்பா இடத்துக்கு சீக்கிரம் போங்க. டைம் இல்ல. ஏய், நீ எங்க போற? இன்னும் 90 செகண்ட்ல கோவிச் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான். நீ ஒரு ஆபரேட்டர் தான். ஃபயர் டிபார்ட்மெண்ட் சீக்கிரம் வந்துருவாங்க ஹாரன். ரசாயன கசிவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதால இவரோட பார்வை பாதிக்கப்பட்டிருக்கு. மூளையில ரத்தம் கசிஞ்சிருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. நான் அதுக்குள்ள செலியன் ட்ரிங்க்ஸை செலுத்த போறேன். இவருக்கு இப்ப 3வது ஐவியை போட்டு விட்டுட்டு டெர்மன்சன் உடனடியாக கீழே வர சொல்லுங்க. ஹேய், பயப்படாத. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. உனக்கு என்னாச்சு?
ஏதோ கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உன்னை ஏதோ தாக்குன மாதிரி இருக்கு. பயப்படாத, டாக்டர் கிட்ட போலாம். கவலைப்படாத, அவனுக்கு ஒன்னும் ஆகாது. உனக்கு ஓகேவா? பேஷண்ட்டுக்கு கார்னியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, நரம்புகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. 1% கூட பார்வையே இல்ல. என்ன வயசு? 25. உடம்புல வேற ஏதாவது பிரச்சனை? கால மாதிரி ஆரோக்கியமா இருக்கான். நான் எப்ப அவரை பார்க்கலாம்? நானே உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ so much டாக்டர். ஓகே, பாய். ஆக்சுவலி கோவிச்சோட நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாக தான் இருக்கு. ஆனால் அவன் பொழைச்சிப்பான்னு தான் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி இதிலிருந்து ஏற்கனவே பின்வாங்க பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நடக்காமல் பார்த்துக்கிறது பில்டிங்கோட பொறுப்புன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேளு ப்ரோ, ஒருவேளை உனக்கு ஏதாவது வேணும்னா எதுவாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் உன்னால என்னோட கண்ணை திரும்ப தர முடியாது. அந்த ஓனாய ரிசர்ச் லேபுக்கு டொனேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அது உயிர் பழைக்காதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அதோட உயிரை காப்பாத்த முயற்சி பண்ணீங்களா? அதுக்குன்னு நீங்க அப்படியே தூக்கி லேபுக்கு கொடுத்துருவீங்களா? இதுதான் அவனோட வீடு டாக்டர். அவன் சாகர்தா இருந்திருந்தா இங்க செத்து இருக்கணும். இதுதானே அவனோட வீடு. நான் உங்களோட கிளினிக் அவனை கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. ஹேரன், நான் தான் டாக்டர் டியூலெட். எங்ககிட்ட ஒரு புது பயோமெடிக்கல் டெக்னாலஜி இருக்கு. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். பிளட் பிரஷர் ஹையில இருக்கு. பல்ஸ் சரியா இருக்கு. செல்லினோட அளவை அதிகப்படுத்துங்க. ரெட்டினா இன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஷார்ப்பா இருக்கு. சிலியரி கான்ட்ராக்ட் ஆகுது. கேட்ராக்ட் ஊசி கொடுங்க. எஸ்கியூஸ் மீ, உள்ள வந்துட்டு இருக்கோம், ஜாக்கிரதையா வாங்க. டோனர் வந்துட்டாங்க. பீப்ரான் பலூன் கொடுங்க. ஆப்டிக் நரம்புகளை முழுசா டிஸ்எங்கேஜ் பண்ணியாச்சு. சுவாசத்தை 10% கொண்டு வரலாம். 0.85 DDL. அளவை இப்போ கொஞ்சம் அதிகமாக்குங்க. ஐஸ் கேம்பிள் 0.75 ECD. நல்ல பொறுமையா நிதானமா. நாம இந்த ஆபரேஷனை சரியா செஞ்சாதான் அவரோட பார்வை அவருக்கு திரும்ப கிடைக்கும். இந்த எருமை குட்டிகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்த அந்த வெள்ளை பெண்மணி தான் இந்த சிகப்பு நாட்டுக்குள்ள புனித குழாவை கொண்டு வந்தாங்க. அது நம்மள படைத்தவரோட தொடர்பு கொள்ள பயன்படுத்துறதுக்காக வழங்கப்பட்ட ஒரு அன்பளிப்பா இருந்தது. அதுவும் அந்த பூமியோட 4 திசைகள்ல இருந்த நம்ம முன்னோர்கள்ட்ட பேச. இது ஒரு வாழ்க்கை முறையா அப்ப இருந்தது. அது மனிதர்களுக்கும் பூமிக்கும் மற்றும் பூமியில இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கு இடையே சமநிலையை உருவாக்குச்சு. அந்த கதைகள் என்ன கணிச்சதுன்னா, ஒரு வெள்ளை எருமை குட்டி பிறக்கும்னு சொன்னாங்க. அதை அனைத்து
மனிதர்களுக்கும் அமைதிக்கான ஒரு அறிகுறியா இருக்கும்னு சொன்னாங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. ஏன்னா உங்களால அந்த வெள்ளை எருமைக்குட்டிய பார்க்க முடியுதுல்ல, அது நம்ம ஜூல தான் வாழுது. யாரெல்லாம் அந்த வெள்ளை எருமைக்குட்டிய பார்த்திருக்கீங்க? இல்ல, நான் டாக்டர் ஹியூலட் கிட்ட பேச விரும்புறேன். நான் ஏற்கனவே டாக்டர் வீப் கிட்ட பேசிட்டேன். அவர் என்ன டாக்டர் பிளாக்ஸ்மேனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு. இப்போ டாக்டர் ஹியூலட் கிட்ட. ஆனா அது ரொம்பவே அரிதானது. ஒரு வெள்ளை எருமை குட்டி பிறக்கும்ன்றது, கிட்டத்தட்ட 1.5 கோடியில ஒரு குட்டி பிறக்கும்ன்றது ஆச்சரியமானது. சொல்லு. அப்படின்னா 5 கோடி உயிரினங்கள்ல ஒண்ணுதான் பஃபலோவா? நீ சரியா சொல்ற. முடியாது. என்னால டாக்டர் ஹூஜி கிட்ட பேச முடியாது. நான் டாக்டர் ஹியூலட் கிட்ட தான் பேச விரும்புறேன். ஓகே, நான் இதை பொறுமையா எடுக்கிறேன். முதல்ல உங்க பார்வை ரொம்ப மங்களா இருக்கும், ஃபோக்கஸ் ஆகாத மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கிளியர் ஆயிடும். உங்களுக்கு பார்ஷியலாவோ இல்ல முழுமையாவே பார்வை இல்லாத மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, நல்ல தைரியமா இருக்கீங்க. சரி, இப்போ எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்ல முடியுமா? ஆரன், நீங்க என்ன பாக்குறீங்கன்னு சொல்ல முடியுமா? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. என்னால பார்க்க முடியுது. டப்பிட்டம்னா என்னன்னு தெரியுமா? அது நம்மளோட கண்ணோட கோரட்டட்டில் இருக்கிற ஒரு மெம்பரியன் மாதிரி, ரிஃப்ளெக்டர் மாதிரி அது வேலை செய்யும். இது மூலமாக தான் மிருகங்களால் ராத்திரியில் இப்படி தான் அதுங்க பார்க்கும். நாக்டர்னல் விஷன். எப்படி இது? என்னால இதை நம்பவே முடியல. உண்மையிலேயே என்னால எல்லாத்தையும் பார்க்கறேன். இவனுக்கு ஒரு அற்புதமான கிஃப்ட் கிடைச்சிருக்கு. சில கண்டிஷன்ஸோட வருதுன்னா இதை ஒரு கிஃப்டா கருத முடியாது. அவனால நம்ம பேசுறதை கேட்க முடியுமா? இது ஒரு சவுண்ட் ப்ரூஃப் கண்ணாடி. அவனால எதையும் கேட்க முடியாது. திரும்பவும் அவங்க நம்மளோட உலகத்துக்கு வந்து அவங்களுக்கு தேவையானது எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. யாரும் அவங்கள கேள்வி கேட்கறது இல்ல. இது தப்பு கிளாட். சரி, இப்ப நீ அதுக்கு என்ன பண்ண போற? எங்களுக்கே இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். இப்ப அடுத்து நாம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சாத்தியமான ஆர்மி சோல்ஜர்ஸை தேடணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன். ஓ, தேங்க்யூ சார். கர்னல் பெர்னாட் நீங்க பண்ண வேலைக்காக உங்களை பாராட்டுறாரு. ஆரனை அவரே நேரில் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. இது கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி இருக்கு. இப்ப நாம கண்டுபிடிச்சிருக்கிற விஷயத்தை அடைய உலகத்துல இருக்கிற எல்லா ராணுவ வீரர்களும் எந்த எல்லைக்கு வேணாலும் போக தயாரா இருப்பாங்க. இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது அதுக்கான வேகத்தை அதுவே அதிகரிச்சுக்கும். ஆரன், ஆரன்,
அருண் என்னாச்சு? அருண் நீ ஓகே தானே? அருண் பயப்படாத, இங்க எந்த ஆபத்தும் இல்ல. அருண் உனக்கு ஒண்ணும் இல்ல. அவன் உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால நாம அவனுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லப்போனா இப்ப நம்ம கொடுக்குற அளவுக்குலாம் நம்ம கிட்ட நேரம் இல்ல. நான் ஏற்கனவே நம்மளோட வெற்றியை பத்தி கர்னல் பர்னார்ட் கிட்ட சொல்லிட்டேன். அவரும் மேலிடத்துல சொல்லிட்டாரு. பெரிய திட்டங்களை வகுத்துட்டு இருக்காங்க. அதனால நாம இப்போ உடனே டெலிவரி பண்ணியாகணும். ஹலோ, நீ எங்கிருந்து வந்த? அருண், நீ நல்லா இருக்கல்ல? ஏதோ வித்தியாசமா நடக்குது. நான் இங்கிருந்து வெளியில போய் ஆகணும். இந்த மொத்த இடத்தையும் லாக் பண்ணுங்க. நான் தான் பில் காக்ஸ் பேசுறேன். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க.
பண்றீங்க? ஹாய், நான் டாக்டர் ஹியூலிட பார்க்கணும். டயான், ஐ வாண்ட் டு டாக் டெரிக் கார்லண்ட். அப்புறம் உன்னோட பேர் என்ன? லிடியா லாம்பர்ட். போசஜூர்ல இருந்து நான் சரி வரேன். சரி, நான் உங்களை அவங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. ஓகே. என்ன விஷயம் லிடியா? நீ எப்படி இங்க உள்ள வந்த? என்ன விடுங்க, விடுங்கன்னு சொல்றேன்ல. அந்த ஓனா எங்க காட்டுக்கு சொந்தமானது. அதுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். இதுக்கப்புறம் உன்னை இந்த பில்டிங்குள்ள எங்க பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். என் லாயரை வச்சு உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன். யார் இவன்? உனக்கு என்ன கண்ணு தெரியாதா? இது இது உண்மையிலேயே நான் நினைக்கிறது தானா? என்ன இது? எஸ் சார், அவங்க வந்த உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். கர்னல் பெர்னட் ஒரு சின்ன ஸ்பெஷல் டீம் இங்க அனுப்ப போறாரு. அதுக்கு நீ தான் இன்சார்ஜா இருக்க போற. என்ன பண்றீங்க நீங்க? அதுக்குள்ள பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்னு எல்லா இடத்தையும் செக் பண்ணுங்க. டெரிக், நான் அவன் என்ன வீடு, சொல்ல... அவங்க அம்மா இருக்கிற வீடு, அப்புறம் சுத்தி இருக்கிற எல்லா வீடுகளையும் செக் பண்ணுங்க. இல்ல, நீங்க இப்படி பண்றது... இத பத்தி ஒரு வார்த்தை வெளியே போனா கூட அந்த பையனை கண்டுபிடிச்சாகணும். அவனை பிடிக்க நீங்க என்ன செஞ்சாலும் சரி. எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிடலாமா? இந்தாங்க காய்ஸ், வேற ஏதாவது வேணுமா? ஒரு பியர். இதோ கொண்டு வரேன். ஆமா, சாப்பாடு எப்படி இருக்கு? உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. மற்றபடி ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கு. வினோதமா இருக்கு. அதாவது இந்த உலகத்தை சைக்கடலிக் கண்ணாடி போட்டு பார்க்குற மாதிரியே இருக்கு. இங்க பாரு, உனக்கு பார்வை திரும்ப கிடைச்சது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஏதோ வித்தியாசமா தெரியுது. என்னாச்சு? உனக்கு அது கேக்குதா?
ஏய் யார் ஏய் யார் நீங்க? என்ன நடக்குதுங்க? உனக்கு என்னடா பிரச்சனை? என்னடா பண்ற? ஓ மை காட், அங்க பாரு. இது ஒரு ஆக்சிடென்ட். தட்டி அப்புறம் ஒண்ணு அவனை விடாத. மரியாதையா கையை எடு. முடியாது. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். குடு. ஆமா, நான் மேனேஜர் பண்றேன். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. சில பேர் வந்து இங்க சண்டை போட்டு அடிச்சு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. இல்ல சார், இல்ல நான் சொல்றதை கேளுங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். கொஞ்சம் எமர்ஜென்சி சார். சார் வாங்க சார். அவன் தப்பிச்சு போறான். இங்க இருந்து போறான். புதிய இடத்துல வர வேண்டாம். ஏதாவது பிரச்சனையா இருக்கும். சொன்னா கேட்டுங்க. சீக்கிரமா ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. நீ எதுவும் பேச. கண்ணை பாத்தீங்களா? ரொம்ப விசித்திரமா இருக்கு. நீ அடிச்சு யாராவது செத்துருந்தா என்ன பண்ணிருப்ப? ஆடன் மாதிரி அடையாளம் இருக்க ஒரு ஆளு சீஃப் ஸ்போர்ட்ஸ் பார்ல 3 பேரை பயங்கரமா அடிச்சிருக்கான். அதுல 2 பேர் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அவன் கூட பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு இருந்ததா சொல்றாங்க. அது லிடியாவா தான் இருக்கும். நாளைக்குள்ள அவனை கண்டுபிடிச்சிருவோம். கன் எடுத்துக்கோ. அவனை நாம உயிரோட பிடிச்சாகணும். ஓரமா நிறுத்து. அவங்க கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும்ல ஆரன். நீ பண்ண எல்லா உதவிக்கும் நன்றி. ஆரன், 2064 ரோட் 81 நார்த், போஷிச்சர். இந்த அட்ரஸை ஞாபகம் வச்சுக்கோ. அவன் இங்க வந்திருக்கான். வாங்க போலாம். கண்ணு தெரியலையா? ஆரன், நீ எப்படி வந்த? போலாம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வண்டி எடு. ஹலோ ஆஷ், நான் தான். அருண், நீ இப்போ எங்க இருக்க? ஆக்சுவலா நான் உன் வீட்ல இருந்து தான் கால் பண்றேன். என்ன பாரு ஆஷ், நான் ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன ப்ராப்ளம்?
நீ என்னமோ ஒரு தேச துரோகி மாதிரி இப்பதான் ஒருத்தன் என்ன வந்து விசாரிச்சுட்டு போறான். ஆமா, அது ஒரு பெரிய கதை. நீ ஓகே தானே? யா, நல்லா இருக்கேன். ஆனா எனக்கு என்னன்னா, நான் தங்குறதுக்கு எனக்கு என் வீடு உன் வீடு மாதிரி. நீ வெளியே போகாம அங்கேயே இரு. நான் வேலை முடிஞ்சது பார்க்குறேன். சரியா? தேங்க்ஸ்டா. தேங்க்யூ. யூர் வெல்கம். சரியா, ஆஷோட அப்பா அந்த காலத்துல ஒரு பெரிய மியூசிஷியனா இருந்திருக்காரு போல. நான் போய் ஏதாவது கொண்டு வரேன். ஏற்கனவே நீ நிறைய பண்ணிட்ட. உட்காரு. இங்க பாரு, உனக்கு உடம்பு சரியில்லை. நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன்ல. இல்ல, உனக்கு புரியல. ஏன் எனக்கு இது புரியாது? எதையாவது கிழிச்சு போடணும் போல இருக்கு. நான் ஏதாவது உனக்கு உதவி பண்ணணுமா? நீ யாரு? நானும் உன்ன மாதிரி தான். என்னோட கண்ணும் இந்த உலகத்தை வேற மாதிரி பார்க்கும். நான் இப்ப வந்துடுறேன். என்ன நினைச்சா எனக்கே கொஞ்சம் பெருமையா இருக்கு. ஆனா எப்பவும் அப்படி இருக்காத. நான் 2 நாட்டை சேர்ந்தவ. பாதி பிரெஞ்சு, பாதி அனிஷ்னாபி. நான் அதை ஒரு சாபமா நினைச்சிட்டு இருந்தேன். நான் எல்லாரை விடவும் வித்தியாசமா இருக்கேன்னு நினைச்சேன். நம்ம வளரும்போது நமக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்கக்கூடாது. என்னோட ஒரு முழு பக்கத்தையும் நான் அப்போ மறுத்துட்டேன். அதை நான் எவ்வளோக்கு எவ்வளோ மறுத்தனோ அந்த அளவுக்கு அது பிரச்சனையாச்சு. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் பேர் கிளாட். நானே என்ன மறுக்கிறத நிறுத்தி ஆகணும்னு அவர் சொன்னாரு. அவர் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் என்னோட உலகமே மாறிடுச்சு. என்னை பத்தி நான் எதுக்காக ரொம்ப பயந்தனோ, எது என்ன மத்தவங்க கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுதுன்னு நினைச்சனோ, கடைசியில அதுவே என்னோட பலம் ஆயிடுச்சு. எனக்கு அது தைரியத்தை தந்தது.
பழைய புராணங்களின்படி ஒரு மனுஷனால ஓநாயாக மாறக்கூடிய திறமையையோ இல்ல சக்தியையோ லைகன்த்ரோபின்னு சொல்லுவாங்க. இதே வார்த்தையை இன்னொரு விஷயத்துக்கும் பயன்படுத்துவாங்க. குறிப்பிட்டு சொல்ல போனா ஏதாவது ஒரு உயிரினம் மனிதனாகவோ இல்ல ஓநாய் மனிதனாகவோ மாறுறத சொல்லுவாங்க. லைக்கம் தெரப்பின்னு ஒரு மனநிலை நோய் கூட இருக்கு. அதால பாதிக்கப்பட்டவங்க அவங்க ஒரு ஓநாயாக மாறிக்கிட்டு இருக்கிறதாகவோ இல்ல மாறிட்டதாகவோ நினைப்பாங்க. அதே மாதிரி நடந்துக்குவாங்க. இத சில சமயங்கள்ல கிளினிக்கல் லைக்கம் தெரப்பின்னு சொல்லுவாங்க. பழைய புராணங்கள்ல இருந்து இதை பிரிச்சு பார்க்கறதுக்காக. இப்ப உறுப்புகளை மாத்துறதுல வரக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அதுல அந்த பேஷண்டோட ஹியூமன் சிஸ்டம் வெளியிருந்து வந்த அந்த உறுப்பை ஏத்துக்காது. சில சமயங்கள்ல மனநிலை அளவுல கூட நம்மளால அதை உணர முடியும். லைகான்தெரபின்ற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ. இது டிலீரியமோட ஒரு பேத்தலாஜிக்கல் கண்டிஷன். ஒரு விதமான மன பிரம்ம மாதிரி. அதுல ஒருத்தங்க மிருகமாவோ இல்ல ஓநாயாவோ மாறின மாதிரி நினைப்பாங்க. இப்ப அந்த பையன் தன்னை ஒரு ஓநாய்னு நம்பிட்டு இருக்கிறதா சொல்ல போறீங்களா? ஆரன், ஐயோ கடவுளே! ஓ மை காட், நீ என்ன பயமுறுத்திட்ட. நானா? ஹெரன், ஆமா, நீ யாரு? நான் யாரா இவன்? என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்றியா? நீ யாரனையே கேளு. சரி, நீ இந்த விஷயத்துல எங்க வந்த? அந்த விஷயம் எனக்கும் தெரியாது. நல்ல வேளை, குறைஞ்சபட்சம் எதையாவது ஒத்துக்கிட்டியா? சந்தோஷம்.
ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி நடு ராத்திரில ரோட்ல ஓடிக்கிட்டு அவன் அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்? அது சிக்கலான விஷயம்னு மட்டும் சொல்லாத. எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். ஏய், இங்க என்ன பண்ற? ஏய். வேண்டாம் வேண்டாம், விட்டுரு. என்ன பண்றான்? ஏய், என்ன நடக்குது? சொல்லணும்னா அது ரொம்ப பெரிய கதை. நல்லா மூச்சை இழுத்து விடு. அப்படியே இப்போ பொறுமையா மூச்சை விடு.
உனக்கு ஒன்னும் ஆகாது. இங்க உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. மனச ஒருநிலைப்படுத்த, அப்பதான் தெளிவா யோசிக்க முடியும். நல்லா பொறுமையா. நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லா பொறுமையா மூச்சை இழுத்து விட. அதுங்க ஓடிக்கிட்டு இருக்கு. யாரு ஓடுறாங்க? நாங்க ஓனாங்க. நானும் அவங்கள ஒருத்தன். இங்க பாரு, பயப்படாத. உனக்கு என்ன தெரியுதுன்னு நல்லா கவனி. உன்னால அதை உணர முடியுதா? நல்லா ஃபோக்கஸ் பண்ணு. நல்லா மூச்சை இழுத்து விட. என்னால இதை சரியா புரிஞ்சுக்க முடியல. என்னால முடியாது. ஓகே ஓகே, எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப ஹேரனுக்கு ஒரு சரியான ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. அது ஒரு இன்டென்சிவ் தெரப்பி, சரியா? அதனால எந்த யூஸும் இல்ல. சரி, இந்த விஷயத்துல உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்றியா? அனுஷ்னாபி மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா விதமான உயிரினங்களும் ஒரே மாதிரி தான். அதெல்லாம் ஒரே குடும்பம்னு சொல்லுவாங்க. அதுக்கு 2 கால் இருந்தாலும் 4 கால் இருந்தாலும் இங்க பாரு ப்ரோ, உனக்கு என்னோட அட்வைஸ் வேணும்னா அந்த சூனிகாரி டாக்டர் எங்க இருந்து வந்தாலும் அங்கேயே அனுப்பிச்சு வச்சிரு. இல்லனா அக்கம் பக்கத்துல ஏதாவது பிரச்சனை பண்ண போறா. உனக்கு புரியுதா? வாயை மூடுங்க. நிறுத்து. நாம இங்கிருந்து வெளியே போய் ஆகணும். ஏய், யார் நீங்க? என்ன நடக்குதுங்க? ஓ ஓ, பாரு, என்ன நடக்குது? இது என்னோட அபார்ட்மெண்ட். என்ன பண்றீங்க? என்ன பாருன்னு சொன்னேன். பாருடி. இதுக்கப்புறம் இதுல தலையிட்டா நீ உயிரோட இருக்க மாட்ட. உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சீக்வென்ஸ் ஆரம்பிக்கப்படுது. 4211 CSC. இங்க பாரு, நீ கொஞ்ச நேரம் அசையாம இரு. Blue rate 1655. மிட்லண்ட் ஷிஃப்ட் எதுவும் இல்ல. ஃபோக்கல் பெரன்சிமல் அப்நார்மாலிட்டியும் இல்ல. மேஜர் எக்ஸ்ட்ரீனியல் வாஸ்குலர் ஃப்ளோ வைட்ஸும் இருக்கு. பிரைன்ல ரத்த கசிவுக்கான எந்த ஆதாரமும் இல்ல. உன் பேர் என்ன? ஹாரன்ஸ் கேட்ஸ். இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? பதில் சொல்லு. புதன்கிழமை. நீ எங்க இருக்குன்னு தெரியுமா? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கேட்டதுக்கு பதில் சொல்லு. பொலாரிஸ் இன்ஸ்டிடியூட்ல ஃபீனிபிக் மேனிடியூபா. உனக்கு ஏதாவது சத்தம் கேக்குதா? இல்ல. உனக்கு பதற்றமா இருக்கா? ஆமா, சில சமயங்கள்ல. தற்கொலை பண்ணிக்கலான்னு தோணுதா? இல்ல. மத்தவங்க கிட்ட ஆக்ரோஷமா நடந்துக்க தோணுதா? அதுக்கான பதில் ஆமான்னு நான் எடுத்துக்கிறேன்.
பாரு, நீ வந்து சாட்சி சொல்ற வரைக்கும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டாங்க. எங்க பாரு, ஆஷ், நீ ரொம்ப பயந்திருக்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா அவனுக்குன்னு இருக்கிறது நம்ம 2 பேர் மட்டும் தானே. என்ன மன்னிச்சிரு. மூளையில ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்குங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் எனக்கு கிடைக்கல. ஒரு சின்ன கெமிக்கல் இன்பேலன்ஸ் ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது அந்த மாதிரி குழப்பமான பிரமைகளை உருவாக்குறதுக்கு பெரிய சாத்தியம் இல்ல. அப்படின்னா நீங்க இது ஒரு சைக்காட்ரிஸ்ட் டிசார்டரா இருக்கும்னு சொல்ல வரீங்களா? நாம ஒரு தப்பான ஆளை தேர்ந்தெடுத்திருக்கோம். அங்கே இரு, சொன்ன கேளு, அங்கே இரு. பொறுமையா சொன்ன கேளுங்க. அங்கே இருங்க, அங்கே இருங்க. இங்க பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு, ஓகே? 4வது மாடியில லிஃப்ட்டுக்கு பக்கத்துல. இல்ல அருண், என்ன பாரு, உனக்கு ஒரு எதிர்மாறான சைக்காலஜிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டிருக்கு. இப்பதான் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். டிரான்ஸ்பிளான்ட் பண்ற பொசிஷனுக்கு இது பொதுவானதுதான். இதை நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சரி செய்யலாம். நீ பொறுமையா இருந்தா மட்டும் போதும். இங்க பாரு, என்ன உனக்கு உதவ விடு ப்ளீஸ் அருண், உனக்கு உதவ விடு, ஓகே? நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், பாரு, நிச்சயமா நீ சரியாயிடுவ, புரிஞ்சுதா? இருங்க, அங்கே இருங்க. இங்க பாரு, உனக்கு உதவி செய்யறதுக்கு நீ என்னை விட்டே ஆகணும். எனக்காக ஒத்துக்கோ ஹேரன். உன்னால எனக்கு உதவ முடியாது. தப்பிச்சிட்டான். ஏய், சீக்கிரம் வாங்க.
ப்ரொசீஜர்ல அவன் இறங்கியிருக்கான். அந்த பொண்ணும் அங்கதான் இருக்கா. அந்த ஓனாயும் அங்கிருந்து தான் வந்தது. ஒன்று தெரிஞ்சுக்கோ, இப்போ நீ பிடிக்க போறது ஒரு சாதாரண மனுஷனை இல்லை. இந்த டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷன் இப்போ தப்பான ரிசல்ட் தான் வந்திருக்கு. டாக்டர் ஷவேஜாவை அப்படி பண்ணதுக்கு அப்புறம் நீ அவனை உயிரோட விடக்கூடாது. நாங்க அவனை பிடிச்சிருவோம். நான் நார்மல் ஆயிட்டேனா? நிஜமா தான் சொல்றியா? ஒரு உஜிப் பாய் பையன் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் ஒரு சோதனையை எதிர்கொள்ளணும். அவனோட லட்சியத்தை அடைய அவனுக்கு அது உதவும். அவனோட வாழ்க்கைக்கு அது ஒரு அர்த்தத்தை தரும். அவனுக்குள்ள இருக்கிற மிருக சக்தியோட அவன் இணைவான். அது கழுகா இருக்கலாம், கரடியா இருக்கலாம், இல்ல ஓனாயாவும் இருக்கலாம். ஆனா அந்த மிருகம் அவனுக்கு கார்டியன் ஆகும். ஆனா அது அதுக்கும் மேலானது. அந்த இளைஞன் அவனுக்குள்ள இருக்கிற மிருகத்தோட அவன் இணைவான். மனிதனும் இயற்கையும் ஒன்னா வேலை செய்வாங்க. ஆன்மா என்னன்றத நீ போய் புரிஞ்சுக்க. ஓனா என் ஆன்மா. நீ யாருன்னு நீ தெரிஞ்சுக்க அது உதவும். திரும்பி பார்க்காத, போ. எப்படி இருக்க ஹரன்? நீ நல்லா இருக்கல்ல? ஏதோ நடந்துட்டு இருக்கு.
பாரு. நல்லா மூச்சு அழுத்த விட. தாக்குஷன், ஆமா. ஆஹா. ஓ, எனக்கு எனக்கு தெரியாது. சரி சரி, தேங்க்யூ. ஏ ரோஸ், கார்லண்ட் எங்க? என்னாச்சு ரோஸ்? கிளியர். மேல பாரு. கிளியர் கிளியர் கிளியர். எல்லாம் கிளியரா இருக்கு. என்ன சத்தம் அது? அவன் தான் நாம தேடி வந்தவன். வாங்க போலாம். எல்லாரும் நாலா பக்கம் போய் தேடுங்க. எல்லாரும் ரேடியோ கம்யூனிகேஷன்ல இருங்க. எல்லாரும் ரொம்ப அலர்ட்டா இருங்க. ஞாபகம் இருக்கட்டும், அந்த பைத்தியக்காரன் ஒரு மனுஷனோட தொண்டையை கடிச்சு போட்டிருக்கான்.
கிட்ட பேசுங்க. கிளியர். இங்க யாருமே இல்ல. பேப்ஸ், இங்கே யாரும் இல்ல. மோப்லி, இங்க எதுவுமே இல்ல. கார்லின், இங்கேயும் ஒன்றும் இல்லை. நீ என்ன சாக பாக்குறியா என்ன? அந்த பக்கம் போலாம். ஆமா, பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. யார் எங்க சுட்டது? பேப்ஸ், நான் இங்க டீவர் கூட இருக்கேன். கார்லன், நெகட்டிவ். மோப்லே, மோப்லே, ரிப்போர்ட் பண்ணு. மோப்லேவை கண்டுபிடிங்க. நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. நம்ம ஆளு ஒருத்தன் செத்து போயிட்டான். இந்த இடத்துல கேபின்ல இருந்து தென்மேற்கு திசையில 1/4 மைல் தூரத்துல இருக்க. எல்லாரும் அங்க வாங்க. எஸ் சார். என்னாச்சு? அந்த பக்கம் ஏதோ ஒன்று இருக்கு. அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? எனக்கு தெரியல சார். டீவர் இங்க எதையோ பார்த்ததா. டீவர், பிலிப்ஸ், இங்க ஏதோ இருக்கு. எங்களை நெருங்கி வருது. பிலிப்ஸ், நான் பேசுறது கேக்குதா? டீவர், நான் பேசுறது கேக்குதா? கார்லன், அங்கேயே தான் இருக்க. அலர்ட்டா இருக்க. ஆமா, நீங்க யாரு? நீங்க யாரு?
ஹேரனுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். என் கூட வாங்க. இந்த பக்கம் வாங்க. நீ ஓகேவா? நான் நல்லா தான் இருக்கேன். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றியா? நமக்கு இன்னும் ஆளுங்க தேவைன்னு நினைக்கிறேன். உன் கதை இதோட முடிஞ்சது. கிட்ட வந்தனா இவளை கொன்னுருவேன். அங்கே நில்லு. டெரி, அப்படி பண்ணாதீங்க. மனுஷங்களுக்கு உதவதான் இதை ஆரம்பிச்சோம். அவங்களுக்கு கெடுதல் நினைக்க இல்ல. டெரிக், ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. துப்பாக்கி கீழே போடுங்க. உன்னை விட மாட்டேன். உன்னை நரகத்துக்கு அனுப்ப போறேன். யாரா நீ? இதோட இந்த பிரச்சனை முடியட்டும்.
போயிடுவாங்களா? ஜெயிலுக்கு போறனோ இல்லையோ, ஆனா அவங்களோட திமிருக்கான விலையை அவங்க கொடுத்தே ஆகணும். ஆரனுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது. ஹேரனும் அவங்களோட சகோதரர்களும் ஒரு புது இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ கவலைப்பட வேண்டிய ஒரே விஷயம் கல்யாணத்தை பத்தி தான். கிளாட், இப்ப எதுக்கு கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க? ஏன் பண்ணிக்க கூடாது? நாங்க முதல்ல ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய நேரம் இருக்கு. இருந்தாலும் கல்யாணத்தை பத்தி எல்லாம் இப்ப பேச வேண்டாம். உனக்கு ஒரு பையன் பிறந்தா அவனுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். சரி, நீங்களே பேர் வைங்க. குழந்தைன்னு சொன்னா ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க பார்க்கணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா என்னால முடியாது. நீங்களே ஸ்கூலுக்கு வரீங்களா இல்ல நான் அவங்கள இங்க கூட்டிட்டு வரவா?